வருவாங்க. புளியத்துக்கு போயிடுச்சு அவங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வருவாங்க. அவங்க பார்க்க வரும்போது அரிசி, புளி, மிளகாத்தூள், கருவாடு இதெல்லாம் வாங்கிக்கின்னு, எல்லாம் கருவாடு வாங்கிக்கின்னு, புளி வாங்கிக்கின்னு, மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டு, அரிசியெல்லாம் வாங்கிக்கணும். 2 கட்டைப்பை நிறைய எடுத்தாந்து கொடுத்துட்டு என்னை பார்த்துட்டு போகலான்னு வருவாங்க. கொடுத்துட்டு பார்த்துட்டு ஒரு கொஞ்சம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் என் கூட இருந்துட்டு போயிடுவாங்க. அப்போ நான் என்ன செய்வேன், என் கூட இன்னொரு பாஸ்டர் கூலியும் செய்கிறாரு. நாங்கள் ஒரு குவார்டர்ஸ், அவரு ஒரு குவார்டர்ஸ் காட்டுறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், எங்கள் அம்மா எல்லாம் கொடுத்துட்டு போன உடனே எங்கள் அம்மா என்னெல்லாம் எனக்கு கொடுத்தாங்களோ அதெல்லாம் வச்சுக்குவேன். ஒரு முறத்தை எடுத்து வச்சுக்கிட்டு 10 கிலோ அரிசி கொடுத்தா 2 கிலோ அரிசி எடுத்து வச்சுருவேன், கருவாடு தனியாக எடுத்து வச்சுருவேன், புளி தனியாக எடுத்து வச்சுருவேன், மிளகாத்தூள் தனியாக எடுத்து வச்சுருவேன். எல்லாத்தையும் வச்சுட்டு முறந்துட்டு போய் அந்த பாஸ்டருக்கு நான் கூலியும் செய்கிறேன் தான். இதை நான் பாஸ்டருக்கு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், நான் பாஸ்டருக்கு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு என்ன கொடுக்குறாரு. எங்கள் அம்மா எனக்கு 50,000 எங்கள் அப்பா செத்த படத்தில் ஒரு 50,000 எனக்கு கொடுத்தாங்க. அப்போ 50,000 கொடுக்கும்போது நான் என்ன பண்ணேன், ரொம்ப காசே இல்லாத காணாலும் சொன்னேன். ஆனால் கொடுத்தாங்க. அவள் 5,000 கொண்டு போய் 50,000 எங்கள் ஐயா கையில் கொடுத்துட்டு 5,000 தசம் பார்க்க எடுத்துங்க ஐயா சொல்லிட்டு நான் வந்துட்டேன். மீ 45,000 டெபாசிட் பண்ணி விட்டாங்க. அக்கௌண்ட்டில் மாதம் 200 ரூபா வட்டி வந்தாலும் வாங்கி சாப்பிட்டு வச்சுருக்கேன். 5,000 தசம் பார்த்துக்கிறேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு பணமே வரது. எல்லாம் லாஸ்ட் பணம் தான் எங்கள் அம்மா கொடுத்தாங்க. இந்த 5,000 கொடுத்த உடனே எங்கே தான் தெரியல, ஏதோ விடுபட்டு பணம்னு சொல்லிட்டு அடுத்த 2 மாதம் 2 லட்சம் வந்துச்சு. 2 லட்சம் 2 லட்சம் தான் 1,75,000 ரூபாய்க்கு நான் சிக்மது கோல்மண்டு பக்கத்தில் ஒரு இடத்த கல்யாணத்துக்குன்னு யாருன்னு சொல்லவே இல்லை எங்கள் அம்மா. ஏன்னா அவன் வீடு போட்டுச்சு. எங்கள் அக்காவை எல்லாம் வாங்கிட்டான். எங்கள் அப்பாவுக்கு அனைத்தும் அவன் என்ன வாங்கின எது வாங்கினு தெரியாது. நான் எனக்கு அது சம்மந்தம். நான் ஊழியத்து கல்யாணம் வேணாம் எதுவும் வேணாம் இதெல்லாம் வீட்டை விட்டு போயிட்டேன். வீட்டை விட்டு போயிட்டு அங்கே சமையல் அங்கே ஊழியம் செஞ்சு எதுவுமே வேண்டான்னுட்டேன். நான் வந்துச்சுன்னே தெரியாது. எல்லாம் எங்கள் அக்காவோட முடிஞ்சிச்சு. ஆனால் லாஸ்ட்டு பணம் எப்படின்னு தெரியல, திடீர்னு கொடுத்து செக்கு கொடுத்த 2 லட்சம் உனக்கு வந்துருக்கு. நான் 5,000 கொடுத்த பிறகு கர்த்தர் எனக்கு கொடுத்துருந்தேன். அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய சமூகத்திலிருந்து நான் பேசுகிறேன். என் தேவனுக்கு எல்லாமே தெரியும். அனுபவத்தில் நான் பேசுகிறேன். அல்லேலூயா. 5,000 கொடுத்தேன். எனக்கு மறுபடியும் கர்த்தர் எனக்கு 2 லட்சத்தை கொடுத்தார். அல்லேலூயா. 2 லட்சத்தை கொடுத்தார். அப்போ உன் பொருளாலும் உன் விளைவில் முதல் பலனாலும் நீ கர்த்தரை கனப்படுத்து. எனக்கு யார் எந்த பொருள் கொடுத்தாலும் என் கூட ஊழியம் செய்கிற பாஸ்டருக்கு நான் அதில் ஒரு தசமமாக நான் கொடுப்பேன். அரிசி கொடுத்தாலும் சரி, கருவாடு கொடுத்தாலும் சரி, புளி கொடுத்தாலும் சரி, பூண்டு கொடுத்தாலும் சரி, நான் பார்க்க வரவங்க கொடுத்தாலும் எனக்கு யாரையும் என்னை பார்க்க வந்தாங்க எனக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அப்போ கூடியத்தில் ஒன்றுமே கிடைக்காது. ஒன்றுமே கிடைக்காது. ரேஷன் கிடைக்கிறதே பெரிய அரிதான் பணம். அப்போ அவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் எனக்கு யார் என்ன கொடுத்தாலும், சிஸ்டர் என்னங்க சிஸ்டர் நீங்களே எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறீங்க, இதெல்லாம் என்ன இல்லை பாஸ்டர், எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு. கர்த்தர் அவர் இவ்வளோ தூரம் கொடுத்துருக்காரு, அதில் கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு நானே கொடுக்குறேன். அல்லேலூயா. கருவாடு, புளி, எண்ணெய் என்ன கிடைக்குதோ அதில் ஒரு பொருளாலும் கர்த்தர் யார் பாஸ்டருக்கும் கொடுக்கல, அது யாருக்கும் கொடுக்கலோ கர்த்தருக்கு முதல் பலனை வாழ மரமாக இருந்தாலும், அது தென்னை மரமாக இருந்தாலும், அது கொய்யா மரமாக இருந்தாலும் முதல் காய்க்கிறதை கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கொடுத்து கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். ஒரு மனுஷனுக்காக கொடுக்கக்கூடாது, பங்கு போட்டு கொடுக்கக்கூடாது, பிரித்து கொடுக்கக்கூடாது. எவ்வளவா இருந்தாலும் அது ஒரு சீப்பாக ஒரு தாரா இருந்தாலும் அது கர்த்தருக்காக கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் மூட்டை மூட்டையா அரிசி இருக்கணும்.